கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்திலே உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இங்கே ரெபேக்காள் கர்ப்பவதியான பொழுது அவளுக்கு 2 பிள்ளை வயிற்றிருக்கிறதே ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, தன் வயிற்றிலே குழந்தை கர்ப்பம் அடைந்தவுடனே ரெபேக்காள் தேவனிடத்தில் விசாரிக்கிறாள், ஜெபிக்கிற, ஆண்டவரே என் வயிற்றிலே இருக்கிற குழந்தை, ஆண்டவரே என்ன குழந்தை என்பது மாத்திரமல்ல, எத்தனை குழந்தை என்பது மாத்திரமல்ல, அதை குறித்து, அந்த குழந்தையை குறித்து அது இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அது எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த குழந்தையை குறித்து விசாரிக்கிறார். நல்ல ஆவிக்குரிய தாய் தேவனிடத்திலிருந்து பிள்ளையை கர்ப்பத்திலே பெற்றுக்கொண்ட பிறகு அது பிறக்கிற வரைக்கும் அதை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளையை குறித்த உடைய நோக்கம் என்ன, உடைய திட்டம் என்ன, உடைய தீர்மானம் என்ன என்று சொல்லி நீங்க தேவனிடத்தை விசாரித்தால் கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் 2 ஜாதிகள், இப்ப ரெபேக்காள் ஜெபம் பண்றா, ஆண்டவர் சொல்றாரு, 2 ஜாதிகள் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பார்த்தீங்களா, ஒரு பெரிய திட்டத்தை முன்கூட்டியே சொல்லிவிட்டார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், பிள்ளைகள் செபிக்கிறது வேணும், அதே நேரத்தில் பிள்ளையை, ஆண்டவரே அந்த பிள்ளை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன என்று கேட்கணும். எந்த பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே நீ கொடுத்துருக்கிற பிள்ளையை கொடுத்து உம்முடைய சித்தம் என்ன. அப்பா சொல்லுவார், ஆம்பளை பிள்ளைனாலும் சொல்லுவார், பொம்பளை பிள்ளைனாலும் சொல்லுவார், எப்படி வளர்க்கணும்னு சொல்லுவார், எப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லுவார், என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லி எல்லாமே அவர் சொல்லுவார். இன்றைக்கி அதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஜனங்க பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளையை வாங்கியாச்சு. பிள்ளையை பெற்றோம்னா பிள்ளையை இஷ்டம்போட விட்டுற வேண்டியது. அது கண்ணா மானாவாரி மந்தையில் வளருது. கடைசியில் பிள்ளைகள் ஒழுங்கற்று போய் திரிகிறாள், உண்மையில்லாமல் திரிகிறாள், ஜெபிக்கிறதில்லை, பைபிள் படிக்கிறதில்லை, வேத வாசிக்கிறதில்லை, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதில்ல, முரட்டாட்டமாக வருது. காரணம் கேட்டால், பிள்ளை வயிற்றிருக்கும் போதே நாம் ஜெபிக்கிற ஜெபம்தான் பிள்ளையை சரியான வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.